இனிய தமிழ் மக்களை மணி சார்பாக பார்த்தா 5:30 மணி ஆயிடுச்சு. மாலை நேரம் பறவையெல்லாம் பறந்துக்கிட்டு பார்க்குறீங்க. இது பார்த்தி அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை சிவன் வசிக்கக்கூடிய கோபுரம், கிழக்கு கோபுரம் மிகப்பெரிய பிரமாண்டானது. இதை என்ட்ரி பகுதி இதுக்குள்ளே இருந்து தான் வரணும். மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. போக போக கூட்டம் கூடும். விசேஷ நாள்கள் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தா பௌர்ணமி காலங்கள், பிரதோஷம், இந்த மாதிரி காலங்கள் தான். இது இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அப்படியே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துலையே முருகன் கோயில் இருப்பாங்க. இதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. முருகன் பாருங்கள், அதில் எழுதியிருப்பார் என்னன்னாக்க முருகன் அருள்நாதருக்கு காட்சி அளித்த சந்ததி. இதே அந்த இடம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலை கும்பிட்டு நீங்கள் உள்ளே போக முடியும். ஆமாம், அதான் இந்த பகுதி பாருங்கள். எப்போயுமே இதில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இது பார்த்தி அப்படின்னாக்கா அந்த கம்பி கேட்டு போட்டிருக்கா, இது வந்து ஃப்ரீ தரிசனம். ஃப்ரீ தரிசனம் இது எல்லா நேரமும் இல்லை, பௌர்ணமி நேரம் தான் இது இருக்கும். இது உள்ளே வந்து சாப்பாடுறதுக்கு போகலாம். அந்த பாருங்கள், கேட்டு திறந்துருக்கா. எனி டைமு 12 மணி நேரம், காலையில் 8-9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 7 மணி வரைக்கும் சாப்பாடு உள்ளதே நடைபெறும். எல்லாம் ஃப்ரீ தான், எல்லாருக்கும் சாப்பாடு அந்த பகுதி தான். ஏன்னா இதையும் தெரிஞ்சுக்கணும்ல. சில பகுதியில் மட்டும் அறிமுகப்படுத்துகிறேன் திருவண்ணாமலையில். இப்போ சாப்பிட்டு இந்த பாட்டி வரான்னு நினைக்கிறேன் அநேகமாக. இப்போ அடுத்து வாங்க கொஞ்சம் உள்ளே போகலாம். ஆமாம், கோயில் பகுதியிலேருந்து உள்ள நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கோம். மேலே ஒரு கோபுரம் தெரியுதா, அதே பாதி அப்படின்னாக்கா உள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய பகுதி. இது பார்த்தி அப்படின்னாக்கா ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை ஃபேமஸில் அதே இதை உள்ளே போனால் அப்படின்னாக்கா சுற்றி பார்க்கலாம், வைக்கலாம். நல்லா பிரமாண்டமாக இருக்கும். அதே இந்த பகுதி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளேயும் போகலாம், வைக்கலாம். இப்போ நான் வெளிப்புற பகுதியை தான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு நாள் உள்ளே போகிறேன். ஆப்போசிட்லேயே பார்த்தி அப்படின்னாக்கா குளம் இருக்கும். சிவகங்கை தீர்த்தம் அப்படிங்கிற குளம். வாத்து மீன் எல்லாம் இருக்கும், வைக்கும். அந்த பகுதி தான் இது. யாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு கம்பி கட்டை போட்டாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னா துணி வைக்கிறது எல்லாம் கண்டுறாங்க, வேலையும் பண்ணுறதுனால அது பண்ணக்கூடாதுன்னு கம்பி கட்டி போட்டாங்க. அது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். ஃபஸ்ட்டு முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விநாயகர் கோயில் தான். ஆமாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. சில பேருக்கு தெரியாது, ரெகுலராக போனவங்க போவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். தனித்தனியாக எல்லாம் ஒன்று தான். இந்த பகுதியெலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் டீட்டெயிலாக. ஆமாம், அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னங்கிறத பார்க்கலாம். இது என்ன பகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பாதாளலிங்கம் அப்படிங்கிற பகுதி. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையார் ரமண மகிழ்ச்சி 3 வருஷம் உள்ள கடுமையாக தவம் இருந்து தன் பவரை பெற்ற இடம். உள்ளே போனோம் அப்படின்னாக்கா எல்லாம் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு கீழே தான் வந்து நம்ம ரமண மகிழ்ச்சி அவர்கள் 3 வருஷம் விடாமல் தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே அவர் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும், வைக்க. உள்ளே போனோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ வெளிப்புறமத்தை நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தி அப்படின்னாக்கா லிங்கம். இந்த லிங்கத்தை பார்த்துட்டு நம்ம உள்ளே போக முடியும். லிங்கத்தையும் பார்த்தீங்களா, லிங்கம் பார்க்க அப்படியே தத்ரூபமாக அப்படியே பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பிரதோஷம் அப்போ தான் பார்த்தி அப்படின்னாக்க இது பயங்கரமாக விசேஷமாக கொண்டாடப்படும். ஆமாம், வீடியோவில் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து எப்பயுமே வந்து கூட்டம் இருப்பாங்க, பப்ளிக் கூட்டம் எப்பயுமே இருக்க வைக்கும். தேங்காய் உடைக்கிறது, சூடம் பொறுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணிட்டு உள்ளே போகணும். பெரிய நந்தி, இதை வணங்கிட்டு தான் நம்ம சிவபெருமானை தரிசிக்கவே போக முடியும். அதை வீடியோவில் பார்த்துக்கிற பெரிய நந்தி. அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளிப்புற பகுதி. கிழக்கு கோபுரத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள பகுதிகள் இது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி போகணும். இதே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம். உள்ளே போனோம், இது போனீங்க அப்படின்னாக்கா உள்ளே போய் அப்புறம் அடுத்த இது போனீங்கன்னா சிவனை தரிசிக்கலாம். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் போதும். அடுத்த ஒரு நாளைக்கு மற்ற இதில் உள்ளே போயிட்டு என்ன டீட்டெயில்னு பார்க்கலாம். ஒரே நேரத்தில் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா குழப்பம் வைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண சுந்தரேஸ்வர் ஆலயம். அதாவது பார்த்திங்கன்னா திருமணம்லாம் இங்கே தான் நடக்க வைக்கும். சில பேர் வந்து வேண்டுதல் இருக்குது, சிவன் கோயில் நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் முன்மொழிவு பண்ணிக்கிட்டு இங்கே திருமணம் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆமாம், எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். பாருங்கள், பாதில் போவோம். இது முக்கியமான இடம். பெரிய சிவன் ஒன்று இருப்பார். எல்லாம் சிவன் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வைக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறியா. ஆமாம், எப்படின்னு பாருங்கள். கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண டயத்தில் ஹோமம் கீமம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்பா இந்த பாருங்க, இதுதான் பண்ணுறது, வைக்கிறது. எல்லாம் சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வைக்கிறாங்க, பார்த்துருக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சம்மந்தமாக கல்யாணம் நடக்கணும், வைக்கணும், தடைகள் இருக்க வைக்கினாக்கா இந்த இது தான். கல்யாண தடைகளை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய நபர்கள் இதாக தான் இருக்குது. ஆமாம், நாகதோஷம் இந்த இது உள்ளாக வைக்கிறாங்க, சர்ப்பதோஷம் எல்லாம் உள்ளாகும். கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், கரண்ட் இருக்குது, போடலைன்னு நினைக்கிறேன். தாலியெல்லாம் கட்டியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கிய. ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்தா போதும், அடுத்து பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம்.
ஆமாம், இதுதான். இது அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோ அடுத்து பார்க்கலாம், வைக்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா சாமிமார்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் இதெல்லாம். வீடியோ ஆமாம், இது கல்யாண மண்டபம், பிரம்மாண்ட மண்டபம் இதெல்லாம் இருக்கட்டும் வைக்கட்டும். எது எப்படியோ லாஸ்ட்டாக என்ட்ரிக்கு வந்துட்டான். இங்கே பார்த்தி அப்படின்னாக்கா ஒரு சாது ஒருத்தர் இருப்பாப்புல. இந்த இவர் தான் அவர். யாரோடையும் பேச மாட்டார், வைக்க மாட்டாப்புல, இங்கேயே இருப்பார், வைப்பார். பார்த்துக்கிட்டு இருக்கிய எதிர்காலத்தில் வந்து சித்தர் ஆகிறதுக்கெலாம் இதற்கு இவர் சித்தர் ஆகாட்டாலும் சரி, மகன் ஆகாட்டாலும் சரி, கூட உள்ள நபர்கள் எப்படி ஆக்கிடுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்க திருவண்ணாமலையில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. யாரும் சாதாரண ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அவரை வச்சு காசு சம்பாதிக்கல குறியாக இருக்கிறா வைக்கிறாங்க. பல பேரை பார்த்தீங்கன்னா சித்தன் மகன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. இல்லை இயற்கையோட படைப்பு தான். ஓகே நண்பர்களே, ஆமாம் பார்த்துக்கிட்டே பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யக்கூடியது, நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.